நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது மக்கள் தொலைக்காட்சி. கணினியின் வளர்ச்சி பல மடங்காக பெருகினாலும் நம் தமிழ் மொழியின் வளர்ச்சி கணினித்துறையில் எப்படி இருக்கின்றது என்பதை பற்றி கணினி தமிழ் அறிஞர்கள் கூறும் விளக்கத்தை இன்றைய நாளுக்கான செவ்வியின் வழி அறிவோம். வணக்கம். தமிழ் கூடலின் செவ்வி பகுதிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறை சார்ந்தவரை சந்திக்கிற இந்த நிகழ்வில் இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கிறவர் ஒரு கணினி தமிழ் துறையை சார்ந்தவர். கணினி துறையில் நாள்தோறும் புதிய புதிய சிந்தனை வரவுகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதில் புதிய வரவுகளை புரிந்து கொள்வதற்கும் அதில் மேலும் தங்களுடைய படைப்பு திறனை அதிகரித்துக் கொள்வதற்கும் இளைஞர்கள் காத்திருக்கிறார்கள். அது தமிழ் வாயிலாக அமையும் பட்சத்தில் அவர்களுடைய படைப்பு திறனை அதிகரிக்கும் என்று புரிந்து கொண்டு அதை தாய்மொழியில் தருகிற படைப்பாளிகள் வெகு சிலர். அப்படிப்பட்ட ஒருவர் தான் இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர். திரு பா. கண்ணன் அவர்கள் இன்றைய நிகழ்வின் சிறப்பு விருந்தினர். அவரை சந்திப்போம். வணக்கம். உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி கண்ணன். கணினி தமிழ் துறை, கணினித்துறை ஆங்கிலத்துல வளர்ந்து கொண்டிருக்கிற அளவுக்கு நாம் அதே வேகத்தில் இல்லை என்றாலும் இந்திய மொழிகள்ல ஒரு கௌரவமான நிலையில நம்ம வளர்ந்துகிட்டு இருக்கோம். இப்ப நீங்க குறிப்பாக உங்களுடைய நூல்கள் சிலதை எழுதி வெளியிடுறீங்க, கட்டுரைகள் வெளியிடுறீங்க. எதை மிக மையமாக நீங்க எடுத்துக்கிறீங்க? கணினித்துறையில இந்த குறிப்பிட்ட செய்திகளை தமிழ்ல தரணும்னு நீங்க எடுத்துக்கிறது எதை? அதாவது சொல்லக்கூடிய விஷயங்கள் குறைவா இருந்தாலும் அதை தெளிவா மற்றவங்களுக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு சொல்லணுங்கிறது என்னுடைய எண்ணம். ரெண்டாவது, இலக்கிய உணர்வுங்கிற ஒரு பக்கம். அந்த இலக்கிய உணர்வுகள் என்ன கேட்டீங்கன்னா, ஒரு ஆழ்ந்த மனதோட ஒரு மனிதனுடைய அடிப்படை உணர்வுகளை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அந்த ஒரு கான்செப்ட் நமக்கு கம்ப்யூட்டர்லேயே வந்தது.